ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயசுதா நடித்த 3 படங்களை பற்றி பார்த்துலங்க. 1 இல்லைங்க 2 இல்லைங்க 3 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அது என்னென்ன படங்கள், என்ன கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயசுதா 3 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 25வது வயசில் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீவித்யா நடித்தாலும் நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயசுதா வந்து ரஞ்சினி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை வந்து கே பாலச்சந்தர் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இசை அமைச்சிருக்காப்புலங்க. ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ஜெயபிரதா நடித்தாலும் நம்ம ஜெயசுதா வந்து கமலி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் கே பாலச்சந்தர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து தீபக் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை எம்.எஸ். விஸ்வநாதன் தான் இசை அமைச்சிருக்காப்புலங்க. இந்த 2 படங்களை பற்றி பார்த்தாச்சு. 3வது படத்தை பற்றி பார்த்தல. 3வது படம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது படம் பார்த்தீங்கன்னா 1992ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தோடைய 42வது வயசில் பாண்டியன் படம் தாங்க. பாண்டியன் படத்தில் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக குஷ்பு நடித்தாலும் நம்ம ஜெயசுதா வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு அக்காவே நடிச்சிருப்பாப்புலங்க. இந்த படத்தில் நம்ம ஜெயசுதா வந்து இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே கலக்கியிருப்பாப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பாண்டியன் ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டரில் ஐபிஎஸ் அதிகாரியாக, அதாவது ஒரு போலீஸ் அதிகாரியாகவே நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த். இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசை அமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படவு ஹிட்டுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட ஜெயசுதா. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம ரஜினி ஜெயசுதா நடிப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தொழிலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குடிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.